மைக்ரோமேக்ஸ் ஓனர் பண்ண சின்ன தப்புனால இன்னைக்கு இந்த கம்பெனியை இழுத்து மூடிட்டாங்க. ஒரு கம்பெனியோட ஃபெயிலியர்ல இருந்து நம்ம லைஃப் லெசன் நிறைய கத்துக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு வேல்யூவா இருக்கும். ஹீரோ டு ஜீரோ சீரிஸ் பார்ட் 1 இந்த மாதிரி வேல்யூவான கண்டென்ட்க்கு இந்த பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. 2014ல 21,000 கோடி மார்க்கெட் வேல்யூவோட அப்ப இருந்த பெரிய பெரிய கம்பெனியான நோக்கியா, சாம்சங்கே ஓரம் கட்டிட்டு நம்பர் 1 ஸ்பாட்டை பிடிச்சது மைக்ரோமேக்ஸ் கம்பெனி. நம்மள பல பேர் லைஃப்ல ஒரு வாட்டியாவது இந்த போனை யூஸ் பண்ணிருப்போம். அப்படி இருந்த கம்பெனி இன்னைக்கு ஏன் இல்லன்னு என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சு பாத்தீங்களா? மைக்ரோமேக்ஸ் நம்ம இந்தியா மக்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நமக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரியே போன் லான்ச் பண்ணாங்க. நமக்கு அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன பிரச்சனை? போன்ல சார்ஜ் நிக்காது. அதுதான் பெரிய ப்ராப்ளமே. அந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷனா 30 நாள் சார்ஜ் நிக்கிற மாதிரி ஒரு போனை லான்ச் பண்ணாங்க. மைக்ரோமேக்ஸ்லாம் புது கம்பெனி, இதெல்லாம் யார் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வெறும் ஒரு 10,000 போன் தான் லான்ச் பண்ணாங்க. 10 நாள்ல வித்து தீர்த்துச்சு. செகண்ட் ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்பெல்லாம் டாடா டோகோமோ இந்த மாதிரி புது புது கம்பெனி வரும்போது நிறைய ஆஃபர் கொடுப்பாங்க, நிறைய ஃப்ரீ சிம் எல்லாம் கொடுப்பாங்க. அதை யூஸ் பண்றதுக்கு நமக்கு இன்னொரு போனே தேவைப்படும். ஏன்னா நம்மள்ட்ட எப்பவுமே ஒரு போன் ஸ்டாண்டர்டா ஒரு போன் இருக்கும், அதுல ஒரு சிம் இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு சிம்முக்கு போடுறதுக்கு நமக்கு போன் தேவைப்படும். அப்படி எல்லாருமே இன்னொரு போன் வாங்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்தியாலே ஃபர்ஸ்ட் டைம் டியூல் சிம் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஒரே போன்ல 2 சிம் போட்டு யூஸ் பண்ணலாம். இதை கொண்டு வந்ததே மைக்ரோமேக்ஸ் தான். 2010ல எல்லாருமே ஆண்ட்ராய்ட் போனுக்கு மாறும்போது மைக்ரோமேக்ஸும் ஒரு காம்பேக்டா 10,000 ரூபாய் பட்ஜெட்ல எல்லா அம்சமும் வச்சு சூப்பரா ஒரு போன் லான்ச் பண்ணாங்க. அந்த போனோட பேர் தான் கேன்வாஸ். அது செம்ம ஹிட் அடிச்சு அந்த டைம்ல தான் இவங்க மார்க்கெட்லயே நம்பர் 1 பொசிஷனை ஹோல்ட் பண்ணாங்க. இவ்வளவு பெருசா வளர்ந்த அந்த கம்பெனி ஏன் இன்னைக்கு மார்க்கெட்ல இல்லாம போனாங்கன்னு தெரியுமா? அவங்க பண்ண ஃபர்ஸ்ட் மிஸ்டேக், இவங்க சொந்தமா எந்த மொபைலும் தயாரிக்கல. சைனால ரெட்மி கம்பெனில இருந்து மொபைலை வாங்கி தான் மைக்ரோமேக்ஸ் சொல்லி இங்க வித்துட்டு இருந்தாங்க. இந்தியன் கவர்மெண்ட் அப்போ ஒரு ஆக்ட போட்டாங்க. இந்தியாலே தயாரிக்கிற ப்ராடக்ட் மட்டும் தான் இங்க சேல் பண்ணணும்னு சொன்னாங்க. அங்க இருந்து அவங்களால போனை வாங்கி இம்போர்ட் பண்ணி சேல் பண்ண முடியல. சோ அது முத அடி. அப்புறம் அவங்க ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் போட்டு மொபைல் தயாரிச்சு 3G போனை லான்ச் பண்ண வரும்போது பாத்தீங்கன்னா ஜியோட புரட்சி வந்துருச்சு. ஜியோ போன்ல 4G சிம் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. சோ எல்லாரும் 4G போன் வாங்க ஆரம்பிக்கும் போது இவங்கள்ட்ட 4G போனே கிடையாது. அதை புரிஞ்சுக்கிட்ட ரெட்மி போன் கரெக்டா 4G போனை லான்ச் பண்ணாங்க. மக்களும் அதுல ஃபியூச்சர்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெட்மி போன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இந்த சைனா போன்கள் கூட சண்டை போட முடியாம 21,000 கோடி மார்க்கெட் மதிப்புல இருந்து லாஸ் ஆகி 1,500 கோடியோட 2020ல இந்தியன் மொபைல் மார்க்கெட்ல இருந்து வெளியே போறாங்க மைக்ரோமேக்ஸ். அப்புறம் இன்னைக்கு ரிவோல்ட்னு சொல்லிட்டு ஒரு ஈவி பைக்கை மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இருந்தாலுமே இவ்வளவு பெரிய லாஸுக்கு மைக்ரோமேக்ஸ் பண்ண பெரிய தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்னொரு நாட்டு கம்பெனியை நம்பி இங்க பிசினஸ் பண்ணது. ரெண்டாவது மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணாம விட்டது. நீங்க என்ன மைக்ரோமேக்ஸ் போன் யூஸ் பண்ணீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பிசினஸ் வீடியோக்கு இந்த பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி